ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஒரு 200 2 மார்க் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். 200 கொஷின்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க பார்க்கலாம். சால்வ் 4x² - 7x - 2 = 0. ஸோ இதை சால்வ் பண்ணணும். சால்வ்னு அர்த்தம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது குவாட்ரடிகேஷன். இந்த குவாட்ரடிகேஷன் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், இல்லைனா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். நீங்கள் எதில் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நான் 3 மெத்தடுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம் மெத்தட் உங்களுக்கு ஆப்டாக தெரியுதோ நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். பட் பை அந்த மெத்தட் நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஃபார்முலா மெத்தடில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபார்முலா மெத்தட். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும். x = -b ± √b² - 4ac / 2e. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணலாம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 x² கோஎஃபிஷியன்ட் a, b என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7 வித் சைனோட எழுதணும். சி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா -2 தனியாக இருக்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ அப்படியே ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். -7 + b² is -7² - 4 a is 4 c is by 2 into a. சரி, உங்களுக்கு இப்போ என்ன வரும் பாருங்கள். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 7 ± -7² is 49 மைனஸ் இன்வென்ஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 4 2s are 8 8 4s are 32 by 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 ± ஆட் பண்ணிங்க அப்படின்னா 81 வருது by 8. ஸோ √81க்கு 81க்கு ரூட் எடுத்திங்கன்னா 9. ஸோ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் வச்சு ஒரு ஆன்சர் வருது, மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர் வருது. 2 ஆன்சர்ஸ் வரும். 7 + 9/8 ஒரு ஆன்சர். x = 7 - 9/8 ஒரு ஆன்சர். அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 16/8, தட் இஸ் x = 2. இங்கே பார்த்தீங்கன்னா x = 7 - 9 - 2/8. ஸோ x = -1/4. பார்த்தீங்களா? இது குவாட்ரடிகேஷன். அப்போ கண்டிப்பாக 2 ரூட் வரணும். ஸோ 1 is x = 2, another value is x = -1/4. இப்போ இது உங்களுக்கு நான் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன்னா ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். இது ஃபேக்டரைசேஷன் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 4x² - 7x - 2 = 0. ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் என்ன? காலம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ 4 × -2 -8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? -8. ஆட் பண்ணால் சென்டர் நம்பர், ஆட் பண்ண என்ன நம்பர் வரணும்? சென்டர் நம்பர் -7. மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 8 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 6 தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 × 8 ஆட் பண்ணிங்கன்னா இல்லை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 வந்துடும், ரைட்டா? ஆனால் மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக ஒன் வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ். ஆனால் ஆட் பண்ணால் -7. அப்போ கண்டிப்பாக ஹையஸ்ட் நம்பர் ஷுட் பி நெகட்டிவ். அப்போ அந்த நெகட்டிவ் நான் எங்கே போடணும் அப்படின்னா -8ல் போகணும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and -8. பட் நம்ம ஃபேக்டரி எழுதும்போது எப்படி எழுதணும்னா இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் 4 இருக்குது. அப்போ 4ஓட சேர்த்து எழுதணும். ஸோ 4x போட்டுக்கோங்க +1. ஏன்னா நமக்கு ஃபேக்டர் 1 and -8. அப்போ அதே மாதிரி 4x போட்டுட்டு another factor is -8. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் அவ்வளோதான். ஸோ each term = 0, ரைட்டா? அப்போ 4x = -1, x = -1/4. இங்கே பார்த்தீங்கன்னா 4x = 8, x = 8/4 எழுதுவீங்க. அப்போ x = 2. பாருங்கள், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் இருக்குது, ஈஸி. பட் உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக தெரியணும். ஆன்சர் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணாலும் ஆன்சர் கண்டிப்பாக சேமாக தான் வரும். திஸ் இஸ் கால்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது கார்னர் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபேக்டர்ஸை கண்டுபிடிங்க. அதை அந்த கோஷன் இருந்தால் கோஷனோடு சேர்த்து எழுதுங்க, இல்லைன்னா அந்த எக்ஸ்னால் எக்ஸை மட்டும் சேர்த்துதுன்னா போதும். ஸோ திஸ் இஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் உங்களுக்கு இதே ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தால் இருக்கக்கூடாது. அதாவது x² கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லாத மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டே 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும்.
டிவைட் பண்ண வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைட் பண்ணும்போது 7/4. இங்கே டிவைட் பண்ணும்போது 1/2 ஈக்குவல் டு 0. ரைட்டா? அப்போ கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் டிவைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை அன்சைட் கொண்டு போயிடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/4x மைனஸ் 1/2 அன்சைட் போனால் ப்ளஸ் 1/2. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு a + b ஹோல் ஸ்கொயர் இல்லைனா a - b ஹோல் ஸ்கொயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ரூல் என்ன, மொத்தம் 3 ஸ்டெப். கோஎஃபிஷியன்ட் தான் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிடணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் அன்சைட் கொண்டு போயிடணும். இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா ரெண்டு பக்கம் நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், -1/2 ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டு பக்கமும் 1/2 half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணணும். இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே எனக்கு என்ன இருக்குது, -7/4. ஸோ -7/4 ஹோல் ஸ்கொயர். மறக்காமல் அந்த ஹோல் ஸ்கொயராக போடுங்க. இதுக்கு மட்டும் ஸ்கொயர் கிடையாது, மொத்தத்துக்கு ஸ்கொயர். சரிங்களா? அப்போ நீங்கள் பண்ணும்போது என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. அப்போ 49/64 வரும். இப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 49/64 ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட்டா? இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்முலாவில் வந்துடும். a² + b² - 2ab ஃபார்மட்டில் இருக்கா? அப்போ ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம், a - b ஹோல் ஸ்கொயர். இங்கே பிக்கு வந்து என்னன்னா இந்த 7/8 ஹோல் ஸ்கொயர். அப்போ திஸ் 7/8 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இவ்வளோ பெரிய டேர்மை நம்ம அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். a² + b² - 2ab பேட்டர்ன் இருக்கிறதுனால. இப்போ இது உங்களுக்கு ரைட் சைடில் எல்சிஎம் தான். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 64. இதை 32 பண்ணுவீங்க, 32 பண்ணுவீங்க. 49 + 32 is 81/64. இப்போ இந்த ஸ்கொயர் அன்சைட் போனால் ரூட் ஆயிரும். ரூட் எடுத்திங்க அப்படின்னா x - 7/8 is equal to 9/8. ஏன்னா 81க்கு ரூட் எடுத்திங்கன்னா 9, 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8. பட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது யூ ஹாவ் டு இன்க்ளூட் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இங்கேயும் பார்த்தீங்களா ப்ளஸ் வச்சு ஒரு கேஸ் வரும், மைனஸ் வச்சு ஒரு கேஸ் வரும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸு. அப்போ எக்ஸ் - 7/8 + 9/8 இருந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். x = 9/8 + 7/8. நெகட்டிவ் அன்சைட் பண்ணால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 16/8 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா x = 2. ஓகேங்களா? செகண்டு x - 7/8 - 9/8. ஸோ -9/8 -7/8 அன்சைட் போனால் +7/8. ஸோ -2/8. நீங்கள் 2/8 டிவைட் பண்ணிங்கன்னா x = -1/4. பாருங்கள், கம்ப்ளீட் மெத்தடும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மாறாது. அதே தான், எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஆன்சரை மாறாது. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி 2 மார்க்ஸ் சால்வ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோஷன் இந்த கோஷனை டிவைட் பண்ணிடணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் அன்சைட் கொண்டு போயிடணும். இது எப்படியாவது ஒரு குவாட்ரிகேஷனுக்கு நீங்கள் மாற்றணும். என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, -1/2 ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பக்கம் நீங்கள் ஆட் பண்ணணும். பண்ணும்போது எப்படியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த a - b ஹோல் ஸ்கொயர் இல்லைனா a + b ஹோல் ஸ்கொயர் பேட்டர்னுக்கு மாறிடும். ரைட் சைடில் நீங்கள் ஜஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்தால் மட்டும் போதும். அப்போ ஸ்கொயர் அன்சைட் போனீங்கன்னா ரூட் ஆயிரும். ரூட் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ப்ளஸ் வச்சு ஒரு ஆன்சர், மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர். ஸோ இதுதான் இந்த 2 மார்க் கொஸ்டினோட ஆன்சர். ஃபார்முலா மெத்தடையும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன், ஃபேக்டரைசேஷன் மெத்தடையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடையும் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ டெஸ்ட்டில் அதை ஃபாலோ பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.